WordPress Tamil tutorial part 7 நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணோம். இது வந்து எதுக்கு பேரண்ட் செட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த பேஜில் இப்போ வந்து ஒரு இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஆட் மீடியா அப்படின்றது கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ண இமேஜ் இருக்கும். அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். உங்களோட வெப்சைட்டில் எந்த இடத்துல பிக்சர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த இடத்துல நான் இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து வெப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுடனே பார்த்தோன்னா சைடில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல டைட்டில்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கைஃப்ரே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்கைஃப்ரே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இந்த டைட்டில்ஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் கேப்ஷன் அப்படின்றது வந்து எதை பற்றி உங்கள் வெப்சைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. கேப்ஷன் வேணாம், ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்னு. டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இமேஜ் எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றது வேணும்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம சிம்பிளாக அந்த இமேஜோடு கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இமேஜஸை பற்றி நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் வந்து கூகுளில் விசிபிள் பண்ணுறதுக்கான சர்ச் என்ஜினில் இந்த இமேஜஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு SEO பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த டைட்டில் பார்த்தோன்னா ஸ்கைஃப்ரே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஸ்கைஃப்ரே இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களோட வெப்சைடு விசிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு. இப்போ டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்ட்டு நம்ம இமேஜஸ் ஏதாச்சும் தேடணும் அப்படின்னா இந்த நேம் இருக்கிற இமேஜஸ் வந்து அங்கே விசிபிள் ஆகும். அப்போ அந்த இமேஜஸை நம்ம கிளிக் கொடுக்கறதுனால நம்ம வெப்சைட்டுக்கு வரவங்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணும் போதும் இந்த மாதிரி தகவல் கொடுக்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டெல்லாம் கேட்குது எங்கே வேணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து நான் வந்து அங்கே செய்யும்போது பார்த்துக்குவோம். ஸோ இன்சர்ட் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி வந்து எனக்கு இந்த மாதிரி வேணால் சென்ட்ரலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கும் எந்த சைஸில் வேணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். நான் 100% கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட அலைன்மெண்ட் அதாவது நன்னில் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது லெஃப்ட்னா லெஃப்ட்டு, சென்டர் வேணுன்னா சென்டர் கொடுங்க, ரைட் சைடு வேணுன்னா ரைட் கொடுங்க. நான் வந்து சென்டரில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது மறுபடியும் நம்ம எடிட் பண்ணுறதுனால மறுபடியும் கேட்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா லிங்க் URL அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த லிங்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜஸ் கிளிக் கொடுக்கும்போது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இன்னொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் இங்கே கொடுத்துக்கலாம். லிங்கிங்கை பற்றி நம்ம வந்து இன்னும் டீப்பாகவே வர கிளாஸில் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்துடுச்சு. இதுக்கான இது பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக HTML எல்லாத்தையும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து HTML வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அப்டேட் பண்ணிடுறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா பேஜ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட இமேஜஸை வந்து நம்மளோட பேஜஸில் வந்து ஆட் பண்ணுறோம். இமேஜஸ் ஆட் பண்ணும்போது இமேஜ் மட்டும் இல்லை, இந்த ஆட் மீடியாவில் நம்மளோட இமேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வீடியோ ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்லோடு கொடுக்கும்போது நம்ம ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜ் வீடியோ ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் எத்தனை இமேஜ் வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா அந்த இமேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த
ஒரு கர்சர் கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அது பார்த்தோன்னா நம்ம வந்து அங்கே கொடுத்த நம்மளோட டைட்டில் நேமு, ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.